வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்னும் 1 மணி நேரத்தில் தொடங்குகிறது இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு. மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி 238 வாக்குச்சாவடிகளிலும் ஏற்பாடுகள் தயார். இடைத்தேர்தலையொட்டி ஈரோடு கிழக்கு தொகுதியில் பலத்த பாதுகாப்பு. வாக்குப்பதிவை வெப் கேமரா மூலம் தலைமை தேர்தல் அதிகாரி கண்காணிக்க ஏற்பாடு. நாகாலாந்து மற்றும் மேகாலயாவில் இன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. நாகாலாந்தில் தேர்தல் பணியாளர்கள் சென்ற வாகனம் கவிழ்ந்து ஒருவர் பலி, 13 பேர் காயம். மகளிருக்கான உரிமைத் தொகை குறித்து இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பேசியதில் தவறில்லை என அமைச்சர் ரகுபதி விளக்கம். அதிமுக வழக்கு தொடர்ந்தால் சந்திக்க தயார் என்றும் உறுதி. வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெறும். நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். தமிழ்நாட்டில் கனிம வள கொள்கையை 20 நாட்களில் தடுக்காவிட்டால் சோதனை சாவடிகள் முற்றுகை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை. நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் மதுபாட்டில்கள் வீச்சு. திருத்துறைப்பூண்டி அருகே போலீசார் குவிப்பு. தமிழ்நாட்டில் ஆவின் பால் தட்டுப்பாடு இல்லை என்று அமைச்சர் சாமு நாசர் திட்டவட்டம். தூத்துக்குடியில் விபத்து காரணமாகவே பால் வாகனங்கள் வர தாமதமானதாகவும் விளக்கம். ஆனழகன் போட்டியில் பங்கேற்ற இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. வடலூரில் சோக சம்பவம். காரைக்கால் மயிலாடுதுறை மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் தாக்குதல். 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களையும் எடுத்துச் சென்றதாக புகார். தூத்துக்குடியில் குடும்ப பிரச்சினைக்காக காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு வந்தபோது தீக்குளித்த நபர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. திருவள்ளூர் மாவட்டத்தில் கிரிக்கெட் போட்டியில் இருதரப்பினர் மோதல். இரவு நேரத்தில் மதுபோதையில் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. ஆந்திராவிலிருந்து செம்மரங்களை வெட்டி கடத்தியதாக குற்றச்சாட்டு. சேஷாசலம் வனப்பகுதியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கைது. டெல்லியில் மதுபான கொள்கையை அமல்படுத்தியதில் முறைகேடு செய்ததாக துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது. விசாரணைக்கு ஒத்துழைக்காததால் நடவடிக்கை என சிபிஐ விளக்கம். ஆம் ஆத்மியை உடைக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. நாடு தழுவிய அளவில் இன்று போராட்டம் நடத்தப்படும் என ஆம் ஆத்மி கட்சி அறிவிப்பு. கர்நாடக மாநிலத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம். விவசாயிகள் நலநிதி திட்டத்தின் கீழ் 13வது தவணை நிதியை விடுவிக்கிறார். அதானியை விமர்சிப்பவர்களை தேச துரோகிகளாக மாற்றிவிடுகிறது பாரதிய ஜனதா. ராய்ப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ராகுல் காந்தி பேச்சு. இத்தாலி அருகே அகதிகளை ஏற்றி வந்த படகு கவிழ்ந்து விபத்து. பெண்கள், குழந்தைகள் உட்பட 59 பேர் உயிரிழந்த பரிதாபம். மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது ஆஸ்திரேலியா. 6வது முறையாக கோப்பையை வென்று சாதனை. டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.